ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாபிக்ஸ்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற அந்த தகவலையுமே நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இந்த யூனிட்ல இருந்து டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு சிலபஸில் ரொம்பவே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட் யூனிட்ல நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ், அதாவது பொது அறிவியல் தான் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு டோட்டலா 5 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து, அதே தான் நானும் சொல்றேன். என்ன அப்படின்னா, சயின்ஸ் அப்படிங்கிறத கடைசி ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க ஒரு செட் ஆஃப், அதாவது இப்போ நீங்க படிச்சிருக்கக்கூடிய மேஜர், உதாரணத்துக்கு நீங்க இப்போ பிசிக்ஸா இருக்கலாம், பிஎஸ்சி பிசிக்ஸா இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த பாடம், ஒருவேளை டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னும் பொழுது, அது சயின்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த யூனிட் வந்து ஈஸியா இருக்கும். இல்லை நான் வந்து 12th 10th வரை நான் சயின்ஸை கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்றபடி ஆர்ட்ஸ் மேஜர் இல்லை ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, அதுவும் இல்லை நான் 10th வரை தான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த சயின்ஸ் எல்லாம் அவ்வளோவா செட் ஆகாது, சோஷியல்னா நான் நல்லா படிப்பேன் அப்படின்றவங்களுக்கு இந்த சயின்ஸ் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சயின்ஸ் பிடிச்சவங்க இந்த யூனிட் வந்து ஈஸியாக எடுத்து படிச்சிருவீங்க. நான் இதை கடைசி ஆப்ஷனாக ஏன் வச்சிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளோ செட் ஆஃப் டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணும் பொழுது அதில் 5 கொஷின் தான் கவர் ஆகும். அந்த 5 கொஷினும் வந்துட்டு நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரை இதில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் அப்படிங்கிறத எடுக்க முடியாது. ஏன்னா ஏதாவது சம் பேஸ்டு கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால இதை வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் கொஞ்சம் நேரம் அப்படின்னு ஒதுக்கிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஒதுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இதை கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஓகே? சரி, இப்போ இதில் என்னென்ன டாபிக் இருக்குது, அதை எப்படிலாம் படிக்கலான்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளினுடைய அளவீடுகள், இயக்கவியலில் பொது அறிவியல், அந்த அறிவியல் சார்ந்த விதிகள். ஓகேவா? அதுல விசை, அழுத்தம், அப்புறம் ஆற்றல், அன்றாட வாழ்க்கையில இயந்திரவியல் எப்படி இருக்கு, மின்னியல், அப்புறம் காந்தவியல், ஒளி அதாவது வெளிச்சத்தை பத்தியும் சவுண்டை பத்தியும், அப்புறம் வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியலினுடைய அடிப்படை கோட்பாடுகளும் அதனுடைய பயன்பாடுகளும், தனிமங்களும் சேர்மங்களும், அமிலம், காரம், உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லி, உலோகவியல் மற்றும் உணவியல் உணவுல இருக்கக்கூடிய அந்த கடப்படம், அடல்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரியல்ல முக்கியமான கோட்பாடுகள் என்னென்ன இருக்கு, உயிரினங்கள்ல வகைப்பாடு எப்படி இருக்கு, பரிணாம மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், அப்புறம் இந்த டாபிக் எல்லாம் பேஸ் பண்ண நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதுதான் நீங்க வந்துட்டு படிக்கக்கூடிய டாபிக். இதுல பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னும் பொழுது இது நமக்கு நம்மளுடைய அண்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றின தகவல்கள் இதில் இருக்கும். அதில் ஸ்பெஷலாக சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களில் இருக்கக்கூடிய துணைக்கோள் அப்படின்னு நிறைய அதை பற்றின தகவல்கள் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்பியல் அளவுகளினுடைய அளவீடு. இப்போ உதாரணத்துக்கு நீளத்தின் அழகு என்ன, திசையின் அழகு என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு அளவுகளோட அளவீடுகள் என்னன்றதை பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விதிகள், நியூட்டன்ஸ் லா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் விதி, இந்த மாதிரி நிறைய விதிகள் நம்ம படிப்போம். அப்புறம் விசை, அழுத்தம், அதை பேஸ் பண்ண கான்செப்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்றல்னா என்ன, அதெல்லாம் படிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரவியல், நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, மின்னியல்னா உங்களுக்கு கரண்ட். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு காந்தவியலும் இருக்குது. ஏன்னா காந்தத்தை யூஸ் பண்ணியும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ கிராவிடேஷன் ஃபீல்டு, அதை பற்றி படிப்போம், காந்தத்தை பற்றி படிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி சவுண்டு, வெளிச்சம், அது ரெண்டு பற்றி. இது வந்து வெளிச்சம், இது சவுண்டு. அப்புறம் வெப்பம். ஓகேவா? அணுக்கரு இயற்பியல்ல பேசிக், அதாவது அணுனா என்ன, மூலக்கூறுனா என்ன, சேர்மம்னா என்ன, அந்த மாதிரி அது அப்படியே எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அதில் சேர்மங்கள் தனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு தனிமங்களையும் எப்படி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க, ஸோ அதை பற்றின தகவல்களை பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலம், காரம், உப்பு. ஸோ அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, உப்புனா என்ன, டே டு டே லைஃப்பில் நம்ம எங்கே அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதோட கெமிக்கல் ஃபார்மேட் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்போம். ஓகேவா? அப்புறம் பெட்ரோலிய பொருள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகளில் தாவரங்களை பற்றியும் படிப்போம். உலோகவியல் மற்றும் உணவில் இருக்கக்கூடிய கலப்படத்தை பற்றி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க, உதாரணத்துக்கு காந்தவியல் எடுத்துட்டீங்க அப்படின்னா
அது நமக்கு 6த்லயும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்கூல் புக்லயுமே காந்தவியல் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நீங்க படிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதே மாரி தான் பேரண்டத்தின் இயல்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் படிக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மரபியல் எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையுமே படிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடுத்திருக்கிற டாபிக்க ஸ்கூல் புக்ல அந்த டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ எல்லாத்தையுமே நீங்க படிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த யூனிட்டுக்கு தேவையான வேர் டு ஸ்டடி, அதாவது எந்த யூனிட் எந்த ஒவ்வொரு டாபிக்கும் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை நான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். வேற ஒரு தகவல்ல பார்க்கலாம். தேங்க்யூ.